எனக்கு அன்பானவர்களே, உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் இந்த அறுவடை நேரம் தொலைக்காட்சிக்கு நான் வரவேற்கிறேன். My dear friends, I welcome you all to this Hour of Harvest television program in the name of Jesus Christ. Amen. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், இயேசு நம்மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறபடியால் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். My dear friends, the title of my message is today, Jesus heals you because he has compassion on you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மேலும் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவர் யாரையும் ஒதுக்கி விடுகிற ஒரு தேவன் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசித்து சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட யாராயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் அவர்கள் மேல் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்பொழுதும் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் கரிசனையுடையவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமென். மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் முதல் 42வது வசனம் வரை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்வது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். My dear friends, here you need to understand that there was a man who was affected by leprosy. You know, that was considered as an incurable disease those days. The man who affected by leprosy, he came to Jesus Christ. He was saying that if you are willing, you can make me clean. Jesus was indignant. He reached out his hand and touched the man. I am willing, he said, be clean. Immediately the leprosy led him and he was cleansed. Hallelujah. எனக்கு அன்பானவர்களே, ஒரு குஷ்டரோகம் என்பது ஒரு மோசமான ஒரு நோயாக இருந்தது பிரியமானவர். இன்றைக்கு கூட அப்படித்தான். குஷ்டரோகம் உடையவர்கள் நாம் அருகில் வருவதை நான் விரும்புவதில்லை. சமுதாயத்தில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னால், பொதுவாக மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் சொன்னால், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் இந்த குஷ்டரோகத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஜனங்கள் குஷ்டரோகிகளை வெறுத்தார்கள், அவர்கள் ஒதுக்கி போட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை தொடுவது ஒரு அசுத்தம் என்று எண்ணினார்கள், சாபம் என்று எண்ணினார்கள். இன்னொரு சரியான வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது தீட்டு என்ற அர்த்தம். அவர்கள் தீட்டா எண்ணினார்கள். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், இந்த மனிதனுடைய சிந்தனையில் என்ன இருந்தது என்று சொன்னால், நான் குஷ்டரோகியாக இருக்கிறேன், நான் என் குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை இயேசு கிறிஸ்து சுகமாக்குவாரா? ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது இயேசு அநேகரை சுஸ்தமாக்கினார். குருடருக்கு பார்வையை கொடுத்தார். தண்ணீரை இயேசு ரசமாக மாற்றினார். தேவன் அநேகருக்கு ஆறுதலாக இருந்தார். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தார். இவைகளை குறித்து கேள்விப்பட்ட இந்த குஷ்டரோகி பிரியமானவர்கள், அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எல்லா நோய்களையும் சுகமாக்குறார், ஆனால் எங்களை போன்ற சபிக்கப்பட்ட மனிதன் மேல் ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறாரா அல்லது இருப்பாரா என்ற சந்தேகம் இருந்தது. இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த குஷ்டரோகியாய் மனிதனை போல் உங்களுக்கும் ஒரு குற்ற மனசாட்சி இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசிப்பாரா? நான் ஒரு மோசமான பாவியாக இருக்கிறேன், நான் ஒரு பொல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் ஒரு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என்னை நேசிப்பவர்கள் யாருமே கிடையாது. ஏனென்று சொன்னால், என் சரீரத்தில் அதிக நோய்கள், என்னால் வேலை செய்ய முடியவில்லை, என்னால் சம்பாதிக்க முடியவில்லை, என்னுடைய மனைவி என்னை ஒதுக்குறாங்க, என்னுடைய பிள்ளைகளை ஒதுக்குறாங்க. காரணம் என்று சொன்னால், என்னிடத்தில் பணம் இல்லை, நான் வேலை செய்வதற்கேற்ற உடலில் பலன் இல்லை,
நான் ஒரு ஒதுக்கப்பட்ட மனிதனை போல் நான் உணர்கிறேன். அது மட்டுமல்ல, என் வாழ்க்கை அநேக பாவங்களை செய்தேன், அக்கிரமங்களை செய்தேன், அநேகருக்கு விரோதமாய் செய்திருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நான் சாபத்தில் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற சகோதரிகள் இருக்கலாம். இதை போன்ற மனம் ஒரு புரிந்து கொள்ளுதல் தான் இந்த குஷ்டரோகிக்கு இருந்தது. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், அந்த சந்தேகத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதை பார்க்கிறோம். My dear friends, the people today, they have confusions or doubt on Jesus Christ. Because I am a sinner, I did many wrong things against to other people. I feel that I am completely rejected by the society, my own family, because I do not have the ability or strength to work or earn the money. Therefore, my wife does not love me, or my husband does not love me. My children do not love me. So in this situation, how can I get my healing? If Jesus can hear my prayers, if Jesus can able to heal me or restore my health, my dear friends, you need to understand this kind of doubts there are many people having in their mind. But one thing I would like to tell you, my dear friends, whatever the situation maybe you have in your life, whatever the situation may be undergoing, but I would like to challenge you that Jesus I preach to you today, He loves you, He has the compassion on you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே சந்தேகத்தோடு தான் அந்த குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசு கிறிஸ்து வந்து அவன் செய்வதை பார்க்கிறோம். அவன் முழங்கால் படியிட்டான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே இயேசுவே, என்னை சுகமாக்குவதற்கு நீ விருப்பமுடையவராக இருக்கிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த மனிதன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். அது என்னவென்று சொன்னால், வேதம் சொல்கிறது, இயேசு அவனை கண்டதும், இயேசுவை நோக்கி அவன் கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து அவன் மேல் மனதுருகினார். ஹல்லேலூயா. மனதுருகினது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அவனை தொட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு குஷ்டரோகி ஒரு மனிதன் யாரும் தொட விரும்புவதில்லை. ஏன்னா அவருடைய கரங்களில் புண்ணு இருக்கும், சீல் பிடித்திருக்கும். அவர்கள் அதிகமான புண்கள் சரீரத்தில் இருப்பதினால் ஒருவேளை தினமும் குளிக்க முடியாதவர்களாக இருக்கலாம், சுத்தமாக இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆகவே அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை. இன்றைக்கு அநேக மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை விரும்புவதில்லை. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் அவரிடத்தில் கேட்ட பொழுது, விண்ணப்பம் பண்ணின பொழுது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டார். இயேசு கிறிஸ்து தொடுவதை அவன் எதிர்பார்க்கவில்லை. சகோதரி பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவனை தொட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுகமாக்க நான் விரும்புகிறேன், உண்மையில் நான் மனதுருக்கமுடையவனாக இருக்கிறேன் என்று இயேசு அவனை தொட்டு அவனை நோயை சுகமாக்கினார். வேதம் சொல்கிறது, இயேசு அப்படி சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்க சகோதரி யாரா இருந்தாலும், இந்த குஷ்டரோகி மனிதனைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும், நான் சபிக்கப்பட்டவன், நான் ஒரு திறமை இல்லாத ஒரு மனிதன், நான் போதுமான அளவுக்கு சம்பாதிப்பதற்கு திறமை இல்லை, ஆகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வா? ஒரு இப்படிப்பட்ட மனிதனைப் போல நீங்கள் இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரி, ஒரே ஒரு காரியத்தில் சொல்கிறேன், சோர்ந்து போக வேண்டாம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாருங்கள், அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த குஷ்டரோகியை போல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்கள் மேல் இயேசு மனதுருகுகிறேன் என்று சொல்லுவார். சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அவர் மனதுருகுகிறவர், உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தொட்டு உங்களுடைய தேவையை அவர் சந்திப்பார், உங்களுடைய சரீரத்தினுடைய நோய்களை சுகமாக்குவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஐ am willing, be clean. இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை அந்த மனிதனுக்குள் போன உடனே, எனக்கு அன்பானவர்களே, அவன் முற்றிலும் சுகமாக்க முடியாமல் இருந்த அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு போனது. வைத்தியத்தினால் முடியாது, மருத்துவர்களால் முடியாத எப்பேற்பட்ட நோய்களையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்க முடியும். பிரியமானவர்களே, பார்க்கிறோம், இயேசு சொல்றாரு, நான் உண்மையில் மனதுருக்கமுடையவனாக இருக்கிறேன். இங்கே பார்க்கிறோம், இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க, லூக்கான சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிப்பேன்னு சொன்னால்,
வேதம் சொல்கிறது, அவர் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். யோசித்து பாருங்க, அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள். ஆனால் 10 குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவரை பணிந்து கொண்டார்கள். அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். The 10 lepers came to Jesus. They were praying to Jesus Christ. They were kneeling down and praying to God. Jesus, Lord, you heal our sicknesses. The Bible says Jesus had the compassion over these leprosy people. My dear friends, whoever maybe you are, whatever the situation you may be in, but let me challenge you according to the God's word, the authority of God. Whatever the situation you may have, but you need to come to Jesus without any hesitation. You come to Jesus with faith. You just pray to God. Whatever the problem you have, the Lord has the compassion on you. He is willing to, ready to heal your sickness. Hallelujah. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய குஷ்டரோகத்தை சுகமாக்கினார். வேதம் சொல்கிறது, அவர்கள் தூரத்திலே நின்றார்கள், ஐயரே என்று கத்தினார்கள், எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போங்கள், ஆசாரியர்களிடத்தில் உங்களை போய் காண்பியுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். என்று சொன்னால், ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பார்கள். ஆசாரியர்களிடத்தில் ஒரு சபிக்கப்பட்டவன் போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தையை நம்பி போங்க, நான் உங்களை சுகமாக்குறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். உங்களுடைய நோய்களை சுகமாக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை உள்ள வாழ்க்கை, யாருமே நேசிக்க மாற்றாங்களே என்றக்கூடிய ஒரு ஏக்கம், அதற்கு மேலாக சரீரத்தில் உள்ள நோய், வேதனைகள், கஷ்டங்கள், ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். My dear friends, I would like to tell you only one word to you. If you believe Jesus Christ as your Lord and Savior, if you accept Jesus as your Lord, personal Savior to your life, He is always willing to heal your sickness. He is always willing to forgive your sin. He is always willing to restore your life. You may not have any hesitation to approach Jesus Christ for your needs, for our healing, for your prosperity, for your future. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள் சொன்னார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இழந்து போன வாழ்க்கையை மறுபடியும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஆமென். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இப்பொழுது எங்கிருந்தாலும் உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். மெய்யாகவே கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we come to your presence in the name of Jesus. ஆண்டவரே, நீ மனதுருக்கமுடையவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, Lord, we understand. Lord, you have the compassion over us. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you know our needs, you know our situations, you know our longingness. Lord, we just come to you and praying to you, Lord. Lord,
we know that you have the compassion on us. Lord, change our situation, change our life. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும், என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், ஆண்டவரே, நம்முடைய வல்லமையால் அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய நோய்களை சுகமாக்கும், அவர்களை விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.